நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? மகா சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்தம் மற்றும் வாஸ்து நாள். யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இன்று யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். ரிஷபராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலகும். நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களே, மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். முகத்தில் புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களை பகிர வேண்டாம். மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். வியாபார ரீதியான பிரமுகர்களின் அறிமுகம் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். கன்னி ராசி அன்பர்களே, பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். எதிர்பாராத உதவியால் தேவைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களே, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். எண்ணிய சில உதவிகள் சாதகமாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் கலகலப்பான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நனவரவை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும். கல்வி பணிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மகர ராசி அன்பர்களே, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். எதிலும் விடாப்பிடியாக செயல்படுவீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, நனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை மறையும். சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மனதில் தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கலைத்துறையில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும்.